இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணிக்கொள்வேம் என்னும் நோக்கு. இந்த குறளுக்கான விளக்கத்தை ஐயா கிட்ட கேட்டு தந்திக்கலாம். இக்குறட்பா பெருமை என்னும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. பெருமை என்பது ஒருவர் செய்யும் செயலால் வரும் மேன்மையை குறிக்கிறது. அத்தகைய பண்பு உடையவர்கள் வாழ்வில் என்றும் துன்பமில்லாமல் இருப்பார்கள். என்ன காரணம் என்றால், அவர்கள் அத்தகைய பண்புகளை உடையவர்களாக இருக்க பெரியோர்களை துணையாக கொள்ளுவார்கள். அந்த பெரியோர்களிடம் இருக்கும் நல்ல பண்புகளை இவர்களும் பின்பற்றி வாழ்தலால் அவர்கள் வாழ்க்கை அறவழியில் செல்லும். தவறு என்பதே இருக்காது. தவறு ஏற்பட்டாலும் அந்த பண்பு நலன் அவரை அந்த தவற்றிலிருந்து காப்பாற்றி உய்விக்கும் வழியாகும். எனவே இத்தகைய பெருமை மிகுந்த பண்பு என்பது மனித பிறவிக்கு தேவையான ஒன்று. அகந்தை உடையவர்களை காட்டிலும் பெருமையுடையவர்கள் மிகச்சிறந்த சான்றோர்கள். இத்தகைய பெருமையுடையவர்கள் மற்றவர்கள் குறைகளை கூறாமல் அடக்கத்துடன் வாழ்வார்கள். அதுவே பெருமைக்குரிய பண்பு. எனவே இத்தகைய பெருமை குணங்களை உடைய பண்புகளை சிற்றினம் உடையவர்கள், சிறிய அறிவுடையவர்கள், கீழானவர்கள் பேணி பாதுகாத்து பெருமையை அடைய விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற கல்வி, அழகு, செல்வம் இவற்றையே பெருமையாக கண்டு இருமாந்திருப்பார்கள். இதனால் அவர்களுக்கு பெருமையும் கிடைக்காது. எனவே நாம் பெரியாரை துணை கொண்டு நல்ல பண்புடையவர்களாக வாழ்ந்து பெருமையுடையவர்களாக திகழ்வோமாக.